இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். காலை விழித்தே கர்த்தரின் சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கும். காலை விழித்தே கர்த்தரின் சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கும். பாதம் அமர்ந்து தேவனை ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவே. பாதம் அமர்ந்து தேவனை ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுவே. நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி அருளிச் செய்கிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 34:10 நான் வாசிக்கிறேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் கூட அதற்கு ஆகாரம் இல்லாமல் பட்டினியா கிடைக்க வாய்ப்பு இருக்குது என்று வேதம் சொல்லுகிறது. வேட்டைக்கு போகலாம், மற்ற விலங்குகளை அடித்துதான் அவைகள் சாப்பிடும், கிடைக்காமல் போகலாம், எல்லா நாளும் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைவுபடாதாம். எவ்வளவு அழகாக இந்த வார்த்தை சொல்கிறது. நாம் ஆண்டவரை தேடுகிறோமா? தேவை வரும்பொழுது மட்டும் தேடுகிறோம் என்று சொன்னால் அது சுயநலம். அநேக நேரம் நம்முடைய ஜெபங்கள் அப்படித்தான் இருக்கிறது, நம்முடைய தேடல் அப்படித்தான் இருக்கிறது. கஷ்டம் வரும்போது கூட ஆண்டவரிடம் போவதில்லை, மற்றவரிடம் உதவி கேட்போம், ஆலோசனை கேட்போம், பல காரியங்களை செய்து எல்லாம் தோற்று போன பிறகு ஆண்டவரே என்னால முடியல, ஏன் அதை முதலாவதாக நம்ம செய்யக்கூடாது? முதலாவதாக தேடி பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் ஒருபோதும் குறை வைக்க மாட்டார். எல்லா காரியத்தையும் ஆண்டவர் தன்னிடம் நாம் தெரிவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். சின்ன சின்ன காரியங்களா இருக்கலாம். காலையில் எழுந்தவுடன் ஆண்டவரை தேடுவோம். வேதம் சொல்கிறது, காலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அவருடைய சமூகத்தை தான் நாடச் சொல்லுகிறார், தேடச் சொல்லுகிறார். கடைசி நாட்கள் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்கு பார்த்தாலும் ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலை. நாட்கள் ஆண்டவரை தேடுகிறதிலே எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம், நாம் எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு ஆட்டோவில் எழுதியிருந்தாங்க, இறையை தேடுவதற்கு முன்பு இறைவனை தேடு. நம்ம அநேக வேலைகள் மற்ற காரியங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவரை தேடி அவருடைய சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிச்சுட்டு ஆரம்பிச்சோம்னா அந்த நாள் உண்மையிலே அற்புதமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். ஒரு ஏழை குடும்பம், பண கஷ்டம் வந்துருச்சு, சாப்பிடுவதற்கு வழி இல்லை. இவங்க குடும்பமா கணவன் மனைவி குட்டி பிள்ளைகளோடு ஜெபம் பண்றாங்க. காலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, மத்தியான சாப்பாட்டுக்கும் வழி இல்லை. இன்னைக்கு நைட்டாவது ஏதாவது வழி இருக்குமான்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருக்கு சொல்றாங்க, வேற எந்த மனுஷங்கிட்ட சொல்லல, சொந்தக்காரங்களுக்கு போன் போட்டு எனக்கு கஷ்டமா இருக்கு ஏதாவது எதுவுமே சொல்லாது. ஜெபத்திலே முழு குடும்பமும் இருக்குது. அப்படி இருக்கும்போது திடீரென்று சொல்லி அவங்களுடைய அந்த காம்பவுண்ட் இதுல அந்த இருக்கிற வீட்டு பக்கத்துல பொத்துன்னு ஒரு சத்தம் கேட்குது. பார்த்தா ஒரு காக்கா செத்து விழுது. இவங்க அதை போய் எடுத்து பாக்குறாங்க, அது எப்படி செத்துச்சு, இது சாவதற்கு வழி இல்லையே, நம்ம வீட்டுல வந்து விழுதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொஞ்சம் இது பண்ணி பார்க்கும்போது அதனுடைய கழுத்து பகுதியில கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அதை பார்த்தா அது ஒரு மோதிரத்தை விழுங்கி இருக்குது, ஒரு வைர மோதிரத்தை விழுங்கி இருக்குது. உடனே இந்த ஓபன் பண்ணி நல்ல வேலை ஆண்டவரே ஒரு காகத்தின் மூலமா வைர மோதிரத்தை கொடுத்துட்டான்னு சொல்லி, அப்படி இல்லை. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, யாருடைய மோதிரத்தையும் இந்த காகம் கொத்தி விழுங்கி இருக்குது. அவங்க எவ்வளவு தேடுவாங்களே, கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் அந்த மோதிரத்தை எடுத்துட்டு போய் கேட்கறாங்க. அதை கொடுத்துடணும், நமக்கு எதுக்கு மற்றவங்க பொருள்னு சொல்லிட்டு பாருங்க அவங்களுடைய சிந்தைய. இவங்களுக்கோ ஒன்றுக்குமே வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒவ்வொரு இடமா கேட்டு கடைசியில் அந்த மோதிரத்தினுடைய சொந்தக்காரர் ஒரு பெரிய செல்வந்தர் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் அந்த மோதிரத்தை காணலின்று 2 நாளா தேடிட்டு இருந்திருக்கிறாரு. இந்த காகம் ஒழுங்கி சாப்பிட முடியாம அவங்க செத்து இங்க வந்து விழுந்துருச்சுது. கொடுத்தோன்னே அவருக்கு ஒரே சந்தோஷம். எப்படி இதை பார்க்கும்போது உங்களால் திருப்பி கொடுக்க சொல்லிச்சு. அவங்க சொன்னாங்களாம், நாங்கெல்லாம் ஏசப்பா பிள்ளைகளு, அந்த மாதிரி உங்க பொருள் உங்களுக்கு தானே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போக வந்தேன், தேங்க்யூ ஐயா நன்றின்னு சொல்லும்போது இல்ல இருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்து கடைசியில தன்னுடைய தோட்டத்துல, தன்னுடைய வீட்டின் காரியங்கள்ல, தன்னுடைய அலுவலக மற்ற காரியங்கள்ல அந்த பிள்ளைகள் எல்லா குடும்பத்துக்கு பணி செய்யும்படியா வேலை கொடுத்து அலாட் பண்ணி விட்டாராம். பாருங்க, எல்லா வித தடைகள் மாறிடுச்சுது, தரித்திரம் ஒளிஞ்சிருச்சுது, ஆகாரம் மட்டுமல்ல தொடர்ந்து வருமானத்திற்கும் வழி உண்டாயிருச்சுது. இதுதான் கர்த்தர். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கிரகிக்க கூட நம்ம நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்களை அவர் செய்வாரு. இன்னைக்கு ஆண்டவரை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தேடுவேன், அவர் சமூகத்துல போய் காத்திருப்பேன்னு சொல்லி நம்பிக்கையோட ஒரு முடிவெடுத்து அவரை நோக்கி பார்ப்போமா, ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை தேடுகிறவர்களை கைவிட்டதில்லப்பா. தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லி இருக்கிறீங்க. இன்னைக்கு குறைவோடு நிறைவில்லாம
பலவீனத்தோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை நீ நினைத்தருளுங்க. யாரெல்லாம் உம்மை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவள் என்று நினைவு கூறுகிற ஒரு நாளாய் மாறட்டும் அப்பா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வேதம் சொல்கிறதே. தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது நீங்க சொன்ன வார்த்தையின்படியே தேடுகிற பிள்ளைகளுக்கு எந்த தேவைகளாலும் அவர்கள் சந்திக்கப்படட்டும் அப்பா. வாஞ்சிகள் அருளி செய்யப்படட்டும். பண தேவைகளோடு அநேக கஷ்டம். ஐயோ, ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு அட்மிஷன் விஷயமா பணம் கட்டணுமா, ஃபீஸ், காலேஜ்னு பலவித பாரத்தோடு வருமானம் ஒன்றுமே இல்லையே, வழி தெரியவில்லையே, அப்படியே இருக்கிற பிள்ளைகள் அவர்கள் இன்னைக்கு உண்மை தேடுவார்கள் சொன்னா ஒரு வழியை உண்டாக்குங்க. அற்புதத்தை பார்க்கட்டும். நீ அதிசயத்தை செய்கிற தேவன் அல்லவா, அதிசயமானவர். அப்படியே செய்வீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தரை தேடுவோம், நன்மைகள் குறைபடாதபடி கர்த்தர் அதை அருளி செய்வார். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே.